வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 166 பாயிண்ட் பாசிட்டிவ்ங்கிற இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரியாக கொடுத்துருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பாசிட்டிவ் சைடில் தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்சைட் மூமெண்டம் தான் இருந்துகிட்டே இருந்தது. டவுன்சைட் மூமெண்டம் சின்னதாக வரந்தாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இண்டிசஸுமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 520 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி மாதிரி தான் கொடுத்துருக்கு. நேற்று எந்தளவுக்கு டவுன்ஃபால் ஆனதோ அதே அளவுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி ஆகிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் வந்து டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.97% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.76% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 1% தான் இதாகிருக்கு. கோட்டக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 0.5% தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற இண்டிசஸ் எல்லாமே ஓகே தான். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 220 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% நியர்பை பாசிட்டிவில் தான் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பாருங்கள் இன்றைக்கி ஒரு 592 பாயிண்ட்டு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து நல்லாவே ஏற போயிட்டு இருந்தது. ஏன்னா நேற்றைய டவுன்ஃபாலோட இன்றைக்கி நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் போயிருந்தது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 592ங்கிற ரேஞ்சில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% நல்ல ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி தான் கொடுத்து நல்லாவே போயிருக்கு. இன்றைக்கி ஸ்மால் கேப்பு மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. 1% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் தான். காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5% பாசிட்டிவ் சைடில் இருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6.91%ல் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே ஜொமோட்டோ, டைட்டன், இந்துஸ்தான் பேங்க், டெக் மஹிந்திராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. டாடா கன்சியூமருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன நியூஸ்னால் கோல்ட்மன் சாட்ஸ் வந்து அவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. அதுமாரி ஜொமோட்டோவுக்கும் டைட்டனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் கொஞ்சம் சடனாக ஒரு பையிங் சைடு, ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் சைடு வந்துகிட்டு இருக்குது. பட் இன்னும் கிளியரான ட்ரெண்ட் வரல. இது ஜஸ்ட் ஒரு ஒன் டே ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. இன்னும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இன்னும் மார்க்கெட் இன்னும் வரல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று நெகட்டிவ் சைடில் ஓப்பன் ஆகிருந்தது. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 150 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட டாக்ஸ் பாருங்கள் 376 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், எஃப்டிஎஸ்சி வந்து 82, சிஎஸ்சி வந்து 77ங்கிற பாயிண்டில் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு சின்னதாக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 இன்றைக்கி யூஎஸில் வந்து அந்த டேரிஃப் இதை பற்றி அவங்க இன்றைக்கி பேச போகிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர்லாம் எதாவது அஃபெக்ட் ஆகுமா என்னங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் டேட்டாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுக்கு வந்து அசோக் லேலனோட சேல்ஸ் டேட்டா பார்த்தோம். நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. மற்ற எதுவும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதில் வந்து மாருதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேல்ஸ் டேட்டா இப்போ வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இயர் ஆன் இயரில். எக்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி டொமஸ்டிக் பிவி சேல்ஸும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு இப்போது இயர் ஆன் இயரில். ஸோ டொமஸ்டிக் பிவி சேல்ஸ் மட்டும் தான் டவுனில் இருக்குது. மற்றபடி எக்ஸ்போர்ட்டே சேல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்சைடில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மாருதிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஃபோராக சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்டில் பார்த்திங்கன்னா டாட்டா இருந்தது. இப்போ அதை ஓரம் கட்டிட்டு ஹூண்டாய் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாட்டா வந்துட்டாங்க. ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, மஹேந்திரா இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. பட் டாட்டாவோட சேல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அதை க்ரோ ஆகிருந்தும் அதை பீட் பண்ணி ஹூண்டாய் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து ஹூண்டாய் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ ஆட்டோ செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி என்னன்னு தெரிஞ்சிடும்.
அவங்களோட டேரிஃபோட இஷ்யூ இது எப்படி வரப்போகுது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணலாமா வேணாமாங்கிறத அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நேற்று எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5,901 கோடிக்கு சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு 4,322 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ பை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறங்கி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைய டேட்டா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டில் நெகட்டிவ் சைடில் இப்போ போயிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 ரேஞ்சில் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத பார்ப்போம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,96,000 கோடி வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் இயரில் 9.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பெல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் டோட்டல் டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 16% வரைக்கும் அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 மட்டும் ரெவென்யூ க்ரோத் வந்து 16% வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா 15% தான் இருந்தது. இப்போ அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ 1% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரத் எலக்ட்ரானிக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாரத் எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் டவுன் சைடில் தான் போயிருக்குது. அடுத்ததாக கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா அவங்களோட குக்கிங் அண்டு நான் குக்கிங் கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஒரு டன்னுக்கு 10 ரூபாங்கிற விதத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுமாரி என்எம்டிசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்ச் சேல்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 இப்போது மார்ச்சோட முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 3.6 ஜிகாவாட்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டார்கெட் கெப்பாசிட்டி வந்து 10 ஜிகாவாட்னு இருந்தது. அதை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ரெண்டாவது அடுத்தது இந்துஸ்தான் காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் உள்ள யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியர் எந்த ஒரு வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து நல்லாவே ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் உள்ள யூனிட்டில் மட்டும் இதுமாரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிந்து காப்பருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. பட் என்னென்னா இந்து காப்பர்லாம் இப்போ கொஞ்சம் டவுன் சைடில் தான் போயிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் டவுனில் போயிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சரில் ஏறும். இது என்னென்னா கமோடிட்டி ஸ்டாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் டவுன்ஃபால் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது ரீபவுண்ட் ஆகும். அப்போதைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மொயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேங்கனீஸ் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கத்தோலிக் சிரியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா Q4 டெபாசிட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பேங்கிங் செக்டர் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷரில் போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது பை பண்ணலாம். அடுத்தது எஜேவியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது பிக்கானீர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 242 மெகாவாட் வரைக்கும் உள்ள மெகாவாட் இதை ட்ரையல் ரன் எடுத்திருக்காங்க இப்போது. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜேவியனுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக ஜிபிடி இன்ஃப்ராலேருந்து ஒரு அப்டேட்டு. ஜிபிடி இன்ஃப்ராக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 480 கோடிக்குள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜிபிடி இன்ஃப்ராவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.